கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டுடைய சங்கத்திலே ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற அருமையான சபை மக்கள் விசுவாசிகள் இதில் ஆராதனை பங்கு பெறுகிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையிலே அல்லது நாம் பங்கு பெற்று ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின எங்கள் தெய்வமே, இரட்சகரே, பரிசுத்தரே, இயேசுவே, திரியேக தேவனே, நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே சபையாக வந்து கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாட்களில் வீடுகளிலே உங்களுடைய சங்கத்தில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிரசனத்தினால், உடைய மகிமையினால், உடைய வல்லமையினால் நீர் அவரை அபிஷேகிப்பீராக, நீர் அவரை பலப்படுத்துவீராக. உடைய நாம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஆளுநர் ஆராதனையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரை துதிப்பதற்கு இருக்கிற ஜெயம், வெற்றி, ஆண்டவரை நன்மைகளை நாங்கள் யாவரும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபைகளை தருவீராக. எங்களை கொஞ்சம் தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர். ஆண்டவரை இந்த ஆராதனை முழுவதிலும் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடும் இடத்தில் அன்பு கூர்ந்துமை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தாரும். தொடர்ந்து பாடல் ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபங்கள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். நம்முடைய ஆண்டவர் மகிமையுள்ள தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன். அல்லேலூயா. அவர் பரிசுத்த தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி இருக்கிற இடங்களிலே ஆண்டுடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசம்
என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அழைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்கிற மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லது இன்னொரு வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடும் ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருடைய இரத்தத்தால் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய முகத்தை அல்லேலூயா நாம் நோக்கி பார்க்கும் போது சில வேளைகளிலே நாம் அல்லேலூயா வெட்கப்பட வேண்டியது வரும், தலைகுனிய வேண்டியது வரும். ஆனால் யார் யார் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. யாரையும் ஆண்டவர் புறப்பேற்றுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் ஆண்டவர் சொல்வதில்லை. ஆண்டுடைய பாதங்களில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை உருவாக்குகிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று
உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கத்து வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கத்து வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏழைகளின் பலன், எளியோரின் நம்பிக்கை, அல்லது திக்கத்தருடைய வேதனை அல்லது அவர் புரிந்து அவருக்கு உதவி செய்கிற தேவன், யாரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர், இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிறவர், எபினேசராய் நமக்கு உதவி செய்கிறவர். நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். அல்லது ஆண்டவர் நமக்கு நன்மையை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
வந்து எழுப்பினாலும் எரிகோ போன்ற எலும்புகள் எனக்கு எதிராய் வந்து எழுப்பினாலும் சேனைக்கர்த்தர் என்னை செவித்தார் என்று பயப்படுவே. சேனைக்கர்த்தர் என்னை செவித்தார் என்று பயப்படுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் நம் வாழ்விலே சூழ்ந்து நம்மை நெருங்கினாலும் கர்த்தரை தேவன் நம்மோடு இருக்கும்போது கலக்கமே இல்லை, பயமே இல்லை. ஆமென். வாழ்விலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலும் வாழ்விலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலும் கர்த்தாவே தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கர்த்தாவே தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகளை வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளை வாழ்வு செய்பவரே. சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. மேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணி துடைத்து பரவி கொடுக்க கர்த்தாவின் கர்த்தர் வருகின்றாரே. கண்ணி துடைத்து பரவி கொடுக்க கர்த்தாவின் கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. சொல்லி பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாடுவோம். சொல்லி பாடுவோம் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நான் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நான் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் நம் வாழ்வு செய்பவரே. என்று சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படியே ஆனத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன், உன்னதமான தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அப்படியே ஆனபடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆராதனைக்குரியவர் நீரப்பா. ஹalleluya எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தவரே, இரட்சகரே, பரிசுத்தரே, நாங்கள் மை ஆராதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயிலை திறந்து அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya குறிப்பாக இந்த ஹalleluya லாக்டவுன் நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய தேவைகளை இதுவரைக்கும் ஆண்டவர் சந்தித்தாரே. ஹalleluya உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜீவன் தந்தாரே, சுகம் தந்தாரே, பலம் தந்தாரே. ஹalleluya நன்றியுள்ள இதயத்தோடு கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே. ஹalleluya உலகமெங்கிலும் ஹalleluya கொரோனா வைரஸ்னாலே எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். ஹalleluya எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் நம்மை விசேஷித்த விதமாய் பாதுகாக்கிறவர். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, அவருடைய கிருபைதான், அவருடைய கிருபைதான். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை தேடி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன் உலகில் யாரும் இல்லை. ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீரப்பா. ஹalleluya நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே, நாங்கள் துரோகிகளாய் இருக்கும் போதே, நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமா இருக்கும் போதே எங்களை தேடி வந்தீரே. உடைய அன்புக்காக நன்றி. அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீரே. உடைய காருண்யத்துக்காக, உடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்மை போல நல்ல தேவன் உலகில் யாரும் இல்லை. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya 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 திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya இந்த பாடலை பாடியாவது கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை போல இயேசுவே நல்ல தேவன் இந்த உலகில் யாரும் இல்லை. நீ ஜீவனுள்ள தேவன். ஹalleluya எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, சத்துவத்தை தருகிறவரே, உமக்கு நன்றி 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 நன்றி.
யாரும் இல்லை. உம்மை போல நல்ல இயேசுவே யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை சேர்த்திட, உம்மை போல என்னை அழைத்திட யாரும் இல்லையே. இயேசுவே யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அனைத்து எங்களை சேர்ந்து கொள்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானிகளை வெறுத்தாலும், ஞானிகளை கைவிட்டாலும், கர்த்தரும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார் என்ற வசனத்தின்படி நீர் எங்களை அணைத்துக் கொள்கிறவர், எங்களை சேர்த்துக் கொள்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவரே. ஆளுடைய கழுகு, ஆளுடைய தட்டு, ஆளுடைய சட்டைகளை ஆளுடைய அசைவாக்கி குஞ்சுகளை ஆளுவரே ஆளுடைய பாதுகாப்பது போல, ஆளுடைய ஆளுடைய தூக்கி சுமப்பது போல எங்களை தூக்கி சுமக்கிறவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரபரபமமா ரிகரப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 ர
கர்த்தாவே தேவனே உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் நீதியுள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வ வியாபியா இருக்கிறீர், சர்வ ஞானியா இருக்கிறீர். ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்தவரே, எங்கள் அந்தரங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, உள்ளிந்திரியங்களை எல்லாம் சோதித்து அறிகிறவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். சேனையின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமானவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் விடுதலையின் தேவன், நீர் அற்புதத்தின் தேவன். ஆமென். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுகிறவரே, சோர்வுகளை மாற்றுகிறவரே, எங்களை உன்னதத்தின் ஆண்டவரை வல்லமையினால் நிரப்புகிறவரே, உற்சாகத்தின் ஆவியங்களை தாங்கும்படி செய்கிறவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீதி வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலின் தேவனே உமக்கு நன்றி. சமாதானத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. கவலைகளை எடுத்துக் கொள்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை விசாரிக்கிற நல்ல தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்கிறவர். ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஆகவே சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆங்காங்கே வீடுகளிலே தூர இடங்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, குறிப்பாக இந்த நாட்களிலே ஆகவே கொரோனா வைரஸ்னாலே எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஆகவே 10,000 ஆகவே தொடர்புடையதாக ஆகவே பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அநேகர் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த ஆகவே வைரஸுடைய வீரியம், இதனுடைய தாக்கம் எல்லாம் குறைய வேண்டும். கர்த்தருடைய கிருபை ஜனங்கள் மேல்
மேல் இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக, தேசத்துடைய விடுதலைக்காக கர்த்தரை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர் என்பதை ஜனங்கள் அறிய கண்டுகொள்ள ஆண்டவருடைய நாம தொடர்ந்து நம்மளும் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருடைய தேவையை சந்திக்கிறவர், சோர்வுகளை மாற்றுகிறவர். நாம் யாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆளுகை நமக்காக மட்டுமல்ல, ஆளுகை நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் அழியக்கூடாது, ஒருவரும் கர்த்தருடைய ரட்சிப்பை பெறாமல் நிர்மூலமாக கூடாது. ஆண்டவரே கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே சகோதரர் சாலமன் அவர்கள் வந்து ஆளுகை நமக்காக, ஆளுகை தேசத்துக்காக, நாட்டிலே இருக்கிறதான எல்லா கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. மகக்கிருபையும் நேசிக்கும் தகவல் தாப்பனை மிக சோதரமானவரே, 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 இந்த மனமகிழ்ச்சி இந்த வீட்டிலுள்ள நாளுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். அன்றதை கடந்த நாடு மாதவருடைய வாழ்க்கையில் நல்லவராய், போதுமானவராய், நல்ல மேய்ப்பனாய், நல்ல சாமானியனாய், நல்ல நண்பனாய், நல்ல தகப்பனாய் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்ததாக, எங்களை விசாரிக்கிறவரா, எங்களுடைய தேவைகளை அறிந்தவரா, எங்களுடைய வேதனைகளை அறிந்தவரா, நெறிகளை புரிந்து கொண்டவரா, அப்பா எங்களை போல ஒவ்வொரு நாளும் எங்களை தொடர்ந்து வந்தவர், இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன் நிரூபித்து காண்பித்த தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான நாளுக்காக ஏதோ இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த 3ஆம் வாரத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த பகற்காக நாங்கள் காண்பது சுத்த கிருபையால் கடந்த 4 மாதங்களுடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்பத்தில், ஊழியத்தில், அப்பா பிரயாணங்களை எல்லாவற்றையும் கண்ணின் கருவை போல பாதா கரம் எடுத்து வழியெடுத்து ஆத்தும நேசரே, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி மொழி செலுத்தப்படாய் வந்திருக்கும். இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இன்றைக்கு தேசத்தில் இவ்வளோ கொள்ளை நோய்கள், இன்னைக்கு அநேக ஜனங்கள் மறித்து போயிட்டார். ஆனால் அநேக ஜனங்களை அப்பா இந்த கொள்ளை நோயில மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அநேக ஜனங்களுக்கு மரண பயம், மரணத்தின் ஓடத்தின் பிடியிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அழகான கண்களை ஒவ்வொரு நாளும் பார், எங்களை கண்ணோக்கி பார், நல்ல ஜீவோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ வைத்த சபை வளர்ந்த தெய்வமே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்த 1000 நாட்கள் இருந்தாலும் போதாது. காலமெல்லாம் நன்றி செலுத்தினால் உடைய கல்வாரி அன்புக்கு, நேச அன்புக்கு, நேற்று இன்றும் என்றும் மாறாத அன்புக்கு, தெய்வீக அன்புக்கு, விலமதிக்க முடியாத அன்புக்கு, மாசற்ற அன்புக்கு ஈடாக ஒன்று கொடுக்க முடியாத சுவாமி, அவ்வளவு நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். அப்பா இந்த நாடு கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்து உடைய பாதத்தை ஒப்பெடுக்கிறோம். அப்பா சங்கீதம் 33:18 சொன்னது போல கர்த்தாவே தமக்கு பயன் தன் கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிப்பேன் சொன்ன தெய்வமே, பஞ்ச காலத்தில் நாங்கள் உயிரோடு இருந்து அப்பா உடைய கண்கள் எங்களுடைய நோக்கமாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்கள் எல்லாவற்றையும் நின்று நான் விடுவிப்பேன் சொன்ன தெய்வமே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது சொன்ன தெய்வமே, இந்த பஞ்ச காலத்தில், இந்த உபத்திரம் நிறைந்த காலத்தில், இந்த வியாதி இந்த கொள்ளை காலத்தில் உங்களுடைய அழகான கண்கள் எங்கள் சபை மக்கள் மீது, என் குடும்பத்தின் மீது, இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மீது, அப்பா பிதாவை அழைக்க உரிமை பெற்ற பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு நாள் நீத்தவும் தேடுகிற பிள்ளைகளும் உங்களுடைய கண்கள் எந்த வைக்கா நோக்கமாய் எந்த வைக்கா கொடாடக்கூடிய நன்றி சுவாமி. சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தன் கிருபைக்கு காத்திருக்கிறே நீ பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு, உங்களுடைய பிரியமான காரியங்கள் நடப்பதற்கு, அதிகமாக என்னை தேடுவதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு, இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு இந்த நாட்டிலே ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்த பேசுவார். ஆபிரகாம் தனிமையாய் தேவனோடு சங்கரித்தது போல
உருவாடியது போல, நண்பனை போல, சிநேகிப்பை இனிமையான உறவுகளை மோடு மனமிட்டு பேசியது போல, மோசையை போல, ஏழப்பை போல மோடு அதிகமாக சஞ்சரிப்பதற்கு யோபு புத்தகத்தை சொன்னது 22 சொன்னது போல நீ அவரோடு பழகி நீ சமாதானமாக இருக்கும்போது நன்மை வரும் சொல்லி வேத வாக்கியத்தின்படி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவரே தனிமையாய் மூடு உருவாட காலத்தை மாற்றி கொடுத்த தெய்வமே, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது நாட்கள் பொல்லாத காணப்படாத காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறேன் சொன்ன வேத வாக்கியத்தின்படி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த காலத்தில் நாங்கள் தனிமையாய் மூடு உருவாட தனிமையிலே எனக்காக என் சரீரத்துக்காக தன்னையே ஜீவபலியாக கொடுத்த மறித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்த அந்த உன்னதமான தெய்வத்தோடு உறவாடுவதற்கு என்னை தனிமைப்படுத்த தெய்வமே, உடைய வருகை மிகவும் சமயமாய் இருக்கிறது. உடைய வருகை மிகவும் சமயமாய் இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலத்தில் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கைவிடபடினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், ஒருவனும் பூட்டப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். 11ஆம் வசனத்திலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதவன் அதை நீ பற்றி கொண்டு சொல்லியிருக்கிறார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களிலே ஒவ்வொருக்கும் நீ ஒன்றுபடியிருக்கிற கிரீடத்தை இந்த தனிமையான நாட்களிலே ஒருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாதவன். இந்த தனிமையிலே இந்த வருகை மட்டும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் தனித்து ஜெபிக்க, ஜெபத்திலே உறுதியாயிருக்க, விசுவாசத்திலே உறுதியாயிருக்க, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க, பூர்ணமான ஆசீர்வாதங்கள் காத்துக் கொள்வதற்கு இந்த சபைக்கு அதிகமாய் காத்திருக்க கிருபை பாராட்டு. இந்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாள் இந்த உயிர்த்த நாளில் கூட அதை நான் மகளோடு பேசுவோம், நீ மகளோடு பேசுவோம், மோசையோடு பேசுவோம், ஆபிரகாமை பேசியது போல ஆண்டவரே உடைய பிள்ளையோடு பேசுவோம். இந்த உபத்திர நாட்களிலே, இந்த நெருக்கப்பட்ட நாட்களிலே முற்கள் மத்தியிலே மனவி செய்த எல்லி புஷ்பத்தை போல அப்பா இந்த நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியில் கூட உடைய பிள்ளை வழியாக எங்களோடு பேசுவோம். வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களும் இதை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிரோஜனமுள்ளதாய் காணப்பட உதவி செய்வையா. அதற்கு சிறியோர் பெரியோர் ஒவ்வொரையும் ஆஸ்வதிக்கிறார், ஒவ்வொரையும் ஆஸ்வதிக்க. இந்த நாளை ஆலயத்துக்கு நேரம் எடுத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமத்தை காக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைமையா 31:16 சொன்னது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தி ஆவார்கள் சொன்ன ஏழு வாக்கியத்தை நீ திருப்திப்படுத்தினப்பா. உச்சிதமான கோதுமையினால் பூசி கண்மலை தேனால திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்கப்பா. இப்போது இருப்பதை காட்டி 1000 மடங்கு அதிகமாக அப்பா உங்கள் பிதாக்களில் சொன்னது போல 1000 மடங்கு ஆசிரியர் தேவனே. அப்பா வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசிரியர் சபை மக்களை ஆசிரியர், ஊழியக்கார குடும்பங்களை ஆசிரியர். அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் நீ பாதுகாக்கணும். தேசத்தின் ஜனங்களை லட்சியம், தேசம் நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு உலகம் சொல்லுகின்றது கொள்ளை நோய்க்கு மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லையா, ஆனால் நீதான் மருத்துவர், நீதான் மருத்துவரையா. ஜனங்கள் உணரட்டும், பாவ உணர்வு ஒவ்வொருத்திலும் உண்டாகட்டும். தலான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். சகல ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களுடைய காலம் வரும் என்று சொல்லுகிறார். இந்த காலம் சகல ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களுடைய காலம், இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்த அறிவிலே வளரக்கூடிய காலம். ஆண்டவர் பூமியின் எல்லை எங்கு உள்ளவரை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படும் சொல்லிறையா. அதுபோல உண்மையில் ஒவ்வொரு ஜாதிகளும் உண்மை நோக்கி பார்க்க முடியா, உண்மை நோக்கி பார்க்க முடியா, உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு முதலும் பிரகாசம் அடையும் என்று சொல்லி அப்படியா ஆண்டவரே. நீதியின் சூரியனை சந்திரன் எப்படி நோக்கி பார்த்தது போல அதுபோல ஆண்டவரே நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கபடியா, உண்மையை செழிக்கும்படியா, உண்மைக்கே துதிக்கின்ற மகிமையை செலுத்தபடியா உண்மை ஒவ்வொரு அண்டிக் கொள்ளட்டும். அப்பா
சங்கீதம் 12:2 சொன்னது குமாரன் கொல்லாதபடி அவருடைய வழியில் அழிந்து போகாதபடி அவரை அண்டிக்குள்ள மனுஷன் வாக்கியவான் என்று சொன்னது போல அப்பா ஒவ்வொரு சனங்களும் அண்டிக் கொள்ளட்டும். அப்பா இந்த உபத்திரம் வந்தது நல்லது என்று சொல்லி அநேக ஜனங்கள் காணத்தக்கதாக உங்களுடைய அன்பை சுற்றி பார்க்கட்டும். வேதம் சொன்னது போல அவர்களை நாமத்தை தொழுது கொள்வார். நான் அவர் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். கர்த்தர் என் தேவன் அவர்கள் சொல்வார் சொல்லி வேத வாக்கியத்தின்படி அப்பா தேசத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு ஜாதியும் கர்த்தரே என் தேவன், கர்த்தரே என் தேவன், கர்த்தரே என் தேவன் ஒவ்வொரு நாவும் அறிக்கை இடுபடியா தெய்வத்தின் வல்லமை தேசத்தில் வெளிப்படட்டும். ஜனங்கள் கல்வாரி அன்புக்குள்ளே ஓடி வரட்டும். கல்வாரி அன்புக்குள்ளே ஓடி வரும் தேசத்தின் தலைவரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் 32 நாட்களே அப்பா காவல்துறை டிபார்ட்மெண்ட், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு துறையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். அப்பா குடும்பத்தை மறந்து இந்த நாளிலே ஆண்டவரே அந்த உச்ச வெயிலில் ஆண்டவரே இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படியாராட்டா சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் சுவாமி. இந்த நாளில் கூட நேரம் எடுத்து தனிமையாய் தேசத்துக்காக திறப்பில் வாசல்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ ஆசீர்வதிக்கிறாய். நீ ஆசீர்வதி இன்னும் 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 அதிகமா இப்போது மாத்திரமல்ல உடைய வருகை மட்டும் உன்னுடைய நினைவாகவே இருக்க இரவும் பகலும் வேதத்தில் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான வேத முத்துக்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்துகிறீர்கள். உடைய வருகை உண்மை போல மாறுவதற்கு, மோடு நடப்பதற்கு, உடைய அடிச்சூழலை பின்பற்றி வருவதற்கு ராஜா ஒவ்வொரு பக்குவப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, வெள்ளப்படுத்துங்க. உமக்கென்று நீங்கள் உருவாக்குகிறார்கள். மீண்டுமா இந்த நாளிலே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மீண்டுமா இந்த நாளில் வார்த்தை பயிர்ந்து மகனை மூடி மறைத்து நீதி வெளிப்படும் அநேக ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளும். பொறுப்படுத்தி வெள்ளப்படுத்தும் இயேசு நாமத்தை ஜெபிக்கி ஜீவனுடன் நடத்தாமல் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. இந்த ஜெப நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சர்வீஸை ஆன்லைனில் பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் இவ்வளவு நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் நாம் சற்று நேரம் வேத வசனத்திலிருந்து அதனுடைய சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அது நம்மை அல்லேலூயா எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். இந்த நாள் வேத தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அல்லேலூயா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய ஓட்டம், ஸ்பிரிச்சுவல் ரன்னிங் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வாக்கியங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலக பிரகாரமாக ஓட்ட பந்தயத்திலே பங்கு பெறுகிற ஒரு வீரனுக்கு ஒவ்வொரு நொடியும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அங்கு அவன் குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் அவன் இலக்கை அடைந்து பரிசு பொருளை அவருடைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்.
கிறிஸ்தவ வாழ்க்கை, சபை என்பதை குறித்து அநேக உபமானங்கள் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். சபை மனவாட்டி, சபை ஒரு குடும்பம், சபை ஒரு மாளிகை, ஒரு பண்ணை, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அதனுடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். உலக பிரகாரமாக ஒரு தடகள வீரன், ஒரு ஓட்ட பந்தயத்தில் பங்கு பெறுகிற ஒரு வீரனோ வீராங்கனையோ, அவர்கள் சில விதிமுறைகள் அவர்களுக்கு உண்டு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவர்களுக்கு உண்டு. அதன்படி ஓடினால்தான் அவர்கள் பரிசை பெற்றுக்கொள்ள முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அதனுடைய பவுல் சொல்லுகிறார், நான் வாசித்த வசனத்துல, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவார் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எங்கே இருக்கிறது? அது தடைப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம், வேத தியானம், தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உள்ள உறவு, அது இன்னும் நாம் அதில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது தேங்கிய நிலையில் இருக்கிறதா, அது ஸ்தம்பித்து இருக்கிறதா என்பதை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் யாரும் என்னை பார்க்கவில்லை, சபை இல்லை, ஆராதனை இல்லை என்று சொல்லி நாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஓட்டத்தை முடிப்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இங்கே சில விதிமுறைகளை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில ஆலோசனைகள், சில விதிமுறைகள். உலக பிரகாரமாக ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவர்கள், அவர்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அவர்கள் நன்றாக பயிற்சி எடுக்க வேண்டும். அநேக காரியங்கள் அதிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சில காரியங்களை அதனுடைய வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒருவனே பந்தயத்தை பெறுவான், ஒருவனே பரிசை பெறுவான். அந்த ஒருவன், அந்த ஒருத்தி என்கிற கூட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தக்கதாக நாம் ஓட வேண்டும். பந்தய பொருளை இழந்துவிடக் கூடாது. அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். அதில் சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக நாம் அதனுடைய ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். உலக பிரகாரமான ஓட்ட பந்தயத்திலே கலந்து கொள்ளும் ஒவ்வொரு வீரனும் பழைய சாதனையை முறியடிக்கணும், சரித்திரம் படைக்கணும், அப்படி பரிசை வெல்லணும் அப்படின்லாம் உள்ளத்துல வாஞ்சை இருக்கும், ஒரு லக்கு இருக்கும். மனிதர்களை குறித்து சொல்லும் போது இயல்பான மனிதன், இயக்க மனிதன், லட்சிய மனிதன், அப்படி மூன்று விதத்திலே மனிதர்களை பிரிக்கிறாங்க. இயல்பான ஒரு நார்மல் லைஃப், இயல்பான மனிதன். அடுத்து இயக்க மனிதன். எப்படி இயக்க மனிதன்னா அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அடுத்து லட்சிய மனிதன்னா அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் இதை படிக்கணும், இந்த வேலையில ஜாயின் பண்ணணும், இப்படி இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இந்த உயர்வுக்கு நான் வரணும். அதே போல ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்டரி என்று சொன்னால் அதுல ஒரு வருடத்திலே இவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் வைத்து அவங்க அதை ரன் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். நான் அவருடைய கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம், கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்கிற வைராக்கியம், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அது பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லும்போது இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்றும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு குறிக்கோளோடு, ஒரு லட்சியத்தோடு நாம் ஓட வேண்டும். ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து பவுல் கூறுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன், இலக்கை நோக்கி தொடருகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு, நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு, உன்னத அழைப்பு. அல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன் நம்மை அழைக்கவில்லை, கர்த்தரே நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அவருடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள
கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்று பிலிப்பியர் 1 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. ஹல்லேலூயா. அது உன்னதமான அழைப்பு, மேன்மையான அழைப்பு. அந்த அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவோடு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு நாம் அவருடைய ஓட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதனால இலக்கு நமக்கு தேவை, லட்சியம் நமக்கு தேவை, குறிக்கோள் நமக்கு தேவை. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். அவருடைய கிறிஸ்தவ ஓட்டம் நித்தியத்திற்குரிய ஓட்டம். தேவன் அழைத்த பரம அழைப்பில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் நம்மை உன்னத நோக்கத்திற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்துடன் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அழியாத நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அழியாத நீதியின் கிரீடம். அல்லேலூயா. இலக்கோடு நாம் ஓட வேண்டும். ஒரு டார்ச்சர், ஒரு கோல் நமக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பரம அழைப்பு. தீமோத்தேயுக்கு சொல்லுவதை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்திலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டோம். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள வேண்டும். அது நம்மை விட்டு போய்விடக் கூடாது, அதை நாம் இழந்து விடக் கூடாது. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை நாம் போட வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவருமாய் இரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து பலியாகி இரத்தம் சிந்தி நமக்காக நித்திய ஜீவனை அல்லேலூயா அவர் பெற்று தந்திருக்கிறார். அந்த பரம அழைப்பை, அவருடைய பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு பரம அழைப்பு. அந்த பந்தய பொருளை நாம் இழந்து போகக்கூடாது. அதை பெற்றுக்கொள்ள இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லும்போது எபிரேயர் 12 அதிகாரத்திலே அநேக விசுவாச வீரருடைய பட்டியலை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, தானியேலை குறித்து, இன்னும் அநேக பரிசுத்தவான்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மேகம் போன்ற ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டும். நம்முடைய ஓட்டத்திலே அதில் இலக்கு இருக்க வேண்டும். ஓடும்போது அவருடைய கடகள வீரர்களை பார்க்கும்போது அவங்க பாரத்தோடு ஓட மாட்டார்கள். அவருடைய 100 கிலோ மூட்டை, அந்த 100 கிலோ நெல் அல்லது அரிசிய தலையில வச்சுட்டு ஒரு மனுஷன் ஓடுவான்னா அவன் லெக்க அடைய முடியாது, அவன் ஓட முடியாது, பாரத்தோடு ஓட முடியாது. எவ்வளவு லகுவாக இருக்க வேண்டுமோ, எவ்வளவு தன்னை சிம்பிளாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஓட்டக்கல கடகள வீரர்கள் இருப்பார்கள். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, இந்த உலகத்தில் அநேக பாரங்கள் நம்மை நெருக்குகிறது, அநேக பாவங்கள் நம்மை நெருக்குகிறது. நெருக்குகிற பாவம், நெருங்கி நிற்கிற பாரம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவத்தோடும் பாரத்தோடும் ஓடினால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு அங்கே ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம், ஆனால் இன்னும் சில பாவங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை தள்ளிவிட வேண்டும். அன்றைக்கு யோசேப்பு பாவத்தை அவரை தள்ளிவிட்டு, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அவருடைய பாவத்துக்கு விலகி அவர் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லது இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி இருக்கிறது,
பாரம் நெருங்கி நிற்கிறது. இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு ஓடினால்தான் நாம் இலக்கை அடைய முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். இலக்கை நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாரம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அல்லது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் ஆவிக்குரிய மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அது நித்தியமான மரணத்தை அது நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நித்திய ஜீவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது. அந்த நித்திய ஜீவனை ஆகிய அந்த இலக்கை அடைய பாவத்தோடு நம்ம ஆண்டவரை தேடிக் கொண்டிருந்தா, பாரத்தோடு உலக காரியங்கள், லௌகிக கவலைகள், லௌகிக காரியங்களோடு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டுடைய அந்த சமூகத்தில் ஓடிக்கொண்டிருந்தா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலே பாவத்தை தள்ளிவிட வேண்டும், பாரத்தை தள்ளிவிட வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாக அதில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஓட்டத்தை ஆரம்பித்து நாம் வெற்றியாய் முடிக்க வேண்டுமானால் நம்மிடம் உள்ள பழைய மனிதனின் செயல்பாடுகள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பாவத்தோடு நாம் ஓடக்கூடாது, பாரத்தோடு ஓடக்கூடாது. அப்படி ஓடினால் இலக்கை அடைய முடியாது, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். 3ஆவதாக பார்க்கும்போது இச்சை அடக்கம் என்கிறதான ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். செல்ஃப் கண்ட்ரோல் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. இச்சை அடக்கம் எதற்கு? அல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கோடு நாம் ஓட வேண்டும். பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். இச்சை அடக்கம் என்பது ஆவியின் கனியில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சை அடக்கம் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக இந்த உலகத்திலே இச்சை அடக்கத்தோடு அநேகர் ஓடுகிறது. எதற்காக? தங்களை கட்டுப்படுத்தி தம்முடைய உணவு பழக்கங்கள், தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நன்றாக பயிற்சி எடுத்து அவர்கள் நன்றாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள். பரிசை பெற வேண்டும், பந்தய பொருளை பெற வேண்டும் என்று சொல்லி அது அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அதை செய்கிறார்கள். ஆனால் நாம் அழியாத கிரீடம் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழியாத கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் உலக பிரகாரமான மனிதனே அவன் இச்சை அடக்கத்தோடு இருப்பான் என்றால் ஆவிக்குரியவர்களாக நாம் எத்தனை அதிகம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சை அடக்கத்தை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களிலே ஆவியின் கனிகளிலே ஒன்றாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று கடைசியாக இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு இச்சை அடக்கம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. உணவை வெறுக்கணும், உடற்பயிற்சி எடுக்கணும், உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டால்தான் அதில் அந்த உலக பிரகாரமாக ஒரு வீரன் பரிசை பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஆனால் நாம் அறியாத கிரீடத்தை வாஞ்சிக்கிற நாம் அதிகமாக இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ஆர் ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங், அல்லது நல்ல அல்லது பயிற்சி நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே ஃபாஸ்டஸ்டாக மிக வேகமாக ஓடின மனிதர், ரெக்கார்ட் படைத்தவர் யார் என்றால் உசைன் போல்ட் என்று சொல்லுவாங்க. உசைன் போல்ட் அவர் அந்த முதலாவதாக அந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்கு அவன் 20 வருடங்கள் பயிற்சி எடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. 20 வருடங்கள் பயிற்சி எடுத்தானா. அல்லேலூயா. ரொம்ப வேகமாக ஓடி 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 ரிலே ஓட்டம், ஸ்பிரிண்டர் என்று சொல்லுவாங்க, தடகள வீரர், அத்லட். அப்படியாக ஜமைக்கா நாட்டை சேர்ந்த அந்த உசைன் போல்ட் மிக உலகத்திலே வேகமாக ஓடுகிற மனிதர் என்கிற ரெக்கார்ட் படைத்தவராக அங்கே காணப்பட காரணம் நன்றாக பயிற்சி எடுத்தபடினாலே. அதனாலே நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வேத தியானம், ஜெபம், ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பது, இப்படி இருந்தால்தான் நமக்கு ஆண்டவர் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இச்சை அடக்க உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெறப்போகிறோம். அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிற
பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு நாம் எத்தனை அதிகம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களா? தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3:3 சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க, இணங்காதவர்களாக இருப்பாங்க, அவதூறு செய்கிறவர்களாக இருப்பாங்க, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பாங்க என்று அங்கே சொல்லப்படுகிறது. இச்சை அடக்கம் இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கிறோம். அநேகருக்கு இச்சை அடக்கம் இல்லை, தங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனாலே விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், கொள்ளைகள், இச்சை அடக்கம் இல்லாமல் பாவம் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும், இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். அப்பொழுதுதான் அழியாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இலக்கை நோக்கி நாம் தொடர்கிறோமா? பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிறோமா? இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 2:16-17 வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, அல்லது இதெல்லாம் ஒழிந்து போகும், உலகம் ஒழிந்து போகும், அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்னைக்கும் அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இச்சை அடக்கமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிதாவினால், நம்முடைய ஆண்டவரால் உண்டானதல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒரு நாளிலே அழிந்து போகும், ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும், உணர வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் கிறிஸ்துவுடையவர்களாக இருந்தால் மாம்சத்தை சிலுவையில் அறையணும், அதன் ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். இயேசுதான் நமக்காக சிலுவையில் அறைந்தார் என்று நம்ம தியானிக்கிறோம். ஆனால் நாம் சில காரியங்களை சிலுவையில் அறையப்பட வேண்டி இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எவை என்றால் மாம்சத்தின் கிரியைகள், அது இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகள் இவைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார், எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் அவரை நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் என்று சொல்கிறார். அவருடைய மாம்சத்தின் இச்சையெல்லாம் சிலுவையில் அறைய தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த நாட்களிலே அது இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக அல்லது நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமானதா என்று நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இச்சையினால் உலகத்திலே கேடு உண்டானது, இச்சையினாலே உலகத்திலே அழிவு உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 1:4 2 பேதுரு என்று வாசிப்போம். 2 பேதுரு 1 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இச்சையினால் என்ன உண்டானதா? உலகத்திலே கேடு உண்டானது, அதுக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த நாட்டிலே இச்சையினாலே கேடு உண்டானது என்று இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். அல்லது இச்சை அடக்கம் நமக்கு தேவை. அல்லது இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக விசுவாசத்தோட தைரியம், அல்லது தைரியத்தோட நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? 5ஆம் வசனத்துல 2 பேதுரு 1:5 வசனம் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் என்ன செய்யுங்கள்? கூட்டி வழங்குங்கள். அல்லது இந்த வசனத்திலே இச்சை அடக்கம் என்கிற ஒரு வசனம் இருக்கிறது. அல்லது இச்சையினாலே உலகத்திலே அழிவு உண்டானது. இன்றைக்கும் இச்சை, பாவம் பெருகும் போது தேசத்திலே அழிவு வருகிறதை பார்க்கிறோம். பாவம் பெருகும் போது தேவ கோபம் அங்கே வெளிப்படுகிறது, தேசத்திலே அழிவு உண்டாகிறது. அதனால இச்சைக்கு நாம், அல்லது இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்ப வேண்டும்,
திவ்ய ஸ்வாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வசனத்திலே பார்க்கிறோம். அதனாலே இச்சையடக்கம் ஞானத்தோடு, இச்சையடக்கத்தோடு பொறுமை, ஆகிய பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பொறுமை இல்லாதவர்களாக அல்ல, பொறுமையோடு நாம் ஓட வேண்டும், இச்சையடக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை மறுபடியும் வாசிக்கும் போது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து என்று பார்க்கிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. சகோதரரே, அதை அந்த வசனம் 13ஆம் வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதை ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து என்று இங்கே வசனம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் சோர்ந்து போய் ஒருபோதும் பின்வாங்கி போகக்கூடாது, பின்தங்கி விடக்கூடாது. தேவனுடைய அழைப்பை பெற்றும் பின்னிட்டு பார்த்த லோத்துடைய மனைவியை பற்றி நமக்கு தெரியும். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுகிறது ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. லோத்தின் மனைவி அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறேன் என்று சொல்லி தூதரை கொண்டு லோத்துவையும் மனைவியையும் பிள்ளைகளையும் கையை பிடிச்சு அந்த பட்டணத்துக்கு வெளியாக கொண்டு வந்து, நீங்க இந்த இடத்துல எங்கேயும் நில்லாதீங்க, சமயம் பூமியில எங்கும் நில்லாதீங்க, பின்னிட்டு மாறாதீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொன்ன பிற்பாடும், இதையெல்லாம் நான் விட்டுட்டு போறேனே அப்படின்னு சொல்லி லோத்தின் மனைவி ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அல்லது அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்களா, உப்பு தூணா போயிட்டாங்க. அதனால அவங்க நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ரட்சிப்பை பெற்று ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பித்து பின்வாங்கி போகக்கூடாது, பின்தங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தங்கி போனா ஓட்டத்தை நிறைவு செய்ய முடியாது. தேவனுடைய அழைப்பை பெற்று அல்லேலூயா நாம் ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனம் இப்படியாக ஆண்டவர் சொல்கிறார், கலப்பையின் மேலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இயேசு கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதனாலே கலப்பையின் மேல கை வைக்கிறவங்க பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா பலவிதமான சேதங்கள் என்ன செய்யும், வரும். அதனாலே நாம் பின்னிட்டு பார்த்தால் அநேக விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஓட்டத்தை நாம் ஆரம்பித்து விட்டோம், அதனாலே ஓட்டத்தை இலக்கை நோக்கி ஓட வேண்டும், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும், இச்சை அடக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அல்லேலூயா அதற்கு நமக்கு கிருபைகளை தருவாராக. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று வசனத்திலே பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தருளானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவருடைய பூமியில் உள்ளவைகளை அல்ல. இன்றைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுறவங்க பூமியில் உள்ளவர்கள்தான் மேலான நினைக்கிறாங்க, அதைதான் நாடுறாங்க, அதைதான் தேடுறாங்க. ஆவிக்குரிய ஓட்டம் இல்லாமல் உலகத்தை நோக்கிதான் இன்னைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாட்டிலே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், கொடிய காலத்தில் இருக்கிறோம். அங்கு ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். மேலானவைகளையே நாம் தேடுவோம். அல்லது நீங்க வாசித்த வசனத்திலே அல்லது பூமியில் உள்ளவைகளை அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகளை நாம் தேடினால் நாடினால் ஆவிக்குரிய ஓட்டம் அது 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 அப்படியே நின்று போகும். நாம் தொடர்ந்து ஓட முடியாது. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாம் நாட வேண்டும், மேலானவைகளையே நாம் தேட வேண்டும். 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 1ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை, உன்னதமானவைகளை, ஆசீர்வாதங்களை நாம் தேட வேண்டும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்காமல் தேவன் தங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே வாசிக்கும் போது, அல்லது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால்
அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைச்சு பார்க்கல. அதனால பின்னானவைகளை மறக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு பின்னானவைகளை மறக்க தெரியாது. நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க, கெட்டதெல்லாம் ஞாபகத்துல செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஆனா பின்னானவைகளை மறக்கணும். கடந்த கால தோல்விகள், கடந்த காலத்துல நமக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் மறந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓட வேண்டும். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற அல்லேலூயா அந்த உன்னதமான ஆசீர்வாதம், மேலான அந்த நித்திய ஜீவன், மேலான அந்த நித்திய வீடு, அந்த நீதியின் கிரீடம் அதுக்கு முன்பாக நமக்கு முன்னாக இருக்கிறது. முன்னானவைகளை நாட வேண்டும். முன்னாக நமக்கு முன்பாக இருக்கிற அந்த நீதியின் கிரீடம், நமக்கு முன்பாக இருக்கிற அந்த நித்திய ஜீவன், நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை, அதை நாம் நினைத்து நாம் ஓட வேண்டும். பின்னானவைகளை நினைக்க அல்ல. இங்கே சொல்லுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கல. அல்லது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் போது 15ஆம் வசனத்துல அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது, 15ஆம் வசனம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், அல்லேலூயா, விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருந்தா அதுக்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குமா? சமயம் கிடைத்திருக்கும். ஆனா விட்டு வந்த காரியத்தை, விட்டு வந்த மேன்மையை, விட்டு வந்த காரியங்களை அவங்க நினைக்கல. அல்லேலூயா. 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசம், அல்லேலூயா, அதிலும் மேன்மையான, அதில் உண்மையான பரமதேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? மேன்மையானவைகளை நாம் விரும்புகிறோமா? மேன்மையானவைகளை நாம் நாடுகிறோமா? ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. நம்ம முன்னானவைகளை நாடும்போது தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. பின்னானவைகளை மறக்கணும். முன்னானவைகளை நாடும் போது தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தையே ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நகரம், அருமையான ஆசீர்வாதமான மேன்மையான நகரத்தையே அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினார் என்று அங்கே வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு ஓட்டத்தை ஆரம்பித்த நாம் ஒருபோதும் உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யம், விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை போன்ற அசுத்தங்களில் சிக்கி பின்வாங்கி போகாமல் மேலானவைகளையே நோக்கி ஓட வேண்டும். நாம் சந்தித்த தோல்விகளையோ, துன்பங்களையோ, நிந்தைகளையோ, அவமானங்களையோ நாம் எண்ணாமல் அவைகளை மறந்து முன்னானவைகளை எதிர்நோக்கி நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். இச்சையடக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஐந்தாவதாக இயேசுவை நோக்கி என்று அங்கே ஒரு வசனம் வருகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே இயேசுவை நோக்கி, இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நாம் அல்லேலூயா ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இடையிலே நின்று போவதற்கல்ல, பின் திரும்பி போவதற்கல்ல. அல்லேலூயா. நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இலக்கை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி நாம் ஓடும் பொழுதுதான் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை தூக்குகிறவர் அவர், அதை முடிக்கிறவர். நம்மிலே விசுவாசத்தை ஆரம்பித்தவர் அவர்தான். அதனால விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஓட வேண்டும். அல்லது அவர்தான் ஆல்பா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். அவர் துவக்குகிறவர், அவர் முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடுங்க. அநேகரை பார்த்து ஓடுறாங்க. ஊழியர்களை பார்த்து ஓடுகிறதல்ல. ஊழியர்களை ஆண்டவர் நமக்கு கண்காணிகளாக, மேய்ப்பலாக இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு நல்ல மாதிரி இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவரை நோக்கி தான் நாம் ஒவ்வொருவரும் ஓட வேண்டியிருக்கிறார். அவர் தான் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்த்து ஓடும்போது அவர் நமக்கு பலன் தருகிறது. நமக்கு சில நேரங்களில் பிரயாணத்திலே மேடு உண்டு, பள்ளம் உண்டு என்று ஒருத்தர் பாடுறாரு, ஒரு பரிசுத்தவான் பாடுறாரு. அல்லேலூயா. அதனால
நாம் ஓடும்போது பள்ளம் மேடு எல்லாமே இருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பலம் தருவார், ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். அதனால நாம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு ஒரு நாளை கடல் மேலே நடக்கும் போது பேதுரு என்ன செய்கிறார், ஆண்டவரே நீரையானால் நானும் கடல்ல உம்மிடத்துல நடந்து வரணும் அப்படின்னு அவன் விரும்பினான். அவன் உடனே படகிலிருந்து என்ன செய்கிறான், குறித்து என்ன பண்றான்னா அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது அவன் மூழ்கி போகவில்லை. ஆனால் சூழ்நிலையை பார்க்கிறான். கடல் அலைகள் கொந்தளிக்கிறது, காற்று வேகமாக அடிக்கிறது. இயேசுவை விட்டு சற்று அங்குமிகமாக தன் கண்களை திருப்பின போது அவன் அங்கே மூழ்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். கடல் அவிழ்ந்து போகிறான். ஆனால் மறுபடியும் இயேசு அவரை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அதனால் இயேசுவை நோக்கி நம்ம ஓடும்போது உலகத்திலே பயங்கரமான காற்று, கொந்தளிப்பு, புயல், நம்மை சுற்றும் பலவிதமான பிரதிகூலங்கள், ஆகிய சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் இயேசுவை நோக்கி நாம் ஓடும்போது அல்லேலூயா அவர் பக்கமாய் நாம் போய் சேர முடியும். அல்லேலூயா. உலகத்தை பார்த்துட்டோம்னா அல்லேலூயா, அங்கேயும் இங்கும் பார்த்துட்டோம்னா அதை நாம் அமிழ்ந்து போய் விடுவோம், இலக்கை அடைய முடியாது. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு நல்ல மாதிரி, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. வேத வசனத்திலே அவரை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். அவருடைய நல்ல சுபாவங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். கடைசியாக 1 கொரிந்தியர் 9:26 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அல்லது ஒவ்வொரு உலக பிரகாரமான ஒவ்வொரு வீரனும் நல்லா பயிற்சி பெற்று நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா உடலை நல்ல எக்ஸசைஸ் பண்ணி கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு எப்படியாவது நான் நிச்சயமாக இந்த பந்தயத்துல இந்த போட்டியில நான் என்ன செய்வேன், வெற்றி பெறுவேன் என்கிற நிச்சயத்தோடு தான் ஒவ்வொரு வீரன் செல்லுகிறார். உலக பிரகாரமாக அப்படி ஒருத்தர் நிச்சயத்தோடு செல்வார் சொன்னால் நமக்கு ஒரு நிச்சயம் தேவை. அல்லேலூயா. நிச்சயம் இல்லாதவனாக ஓடக்கூடாது. ஏதோ ரசிக்கப்பட்டுட்டோம், ஏதோ ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், ஏதோ சர்ச்சைக்கு போறோம், ஏதோ காணிக்கை கொடுக்கிறோம், அப்படி அல்ல. ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் என்ற நிச்சயம் இல்லாதவனாக அல்ல, நாம் நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஆண்டவர் அல்லேலூயா பந்தயம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் பரிசை பெறுவேன், நான் இலக்கை அடைவேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. ஓட்ட பந்தயத்தில் ஓடு வீரன், நான் பரிசை வென்று வருவேன் என்ற துணிச்சல் அவனுக்கு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அதோடு ஓடுகிறார். தேவனுடைய பரம அழைப்பை பெற்ற நாம் பந்தய பொருளை, அந்த பரிசை பெற்றுக் கொள்வேன் என்கிற நிச்சயத்தோடு ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஓட வேண்டும். அப்போஸ்தலர் 20:24 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அல்லேலூயா. ஆனா நமக்கு அநேக கவலைகள் இருக்குது. ஆனா கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை எப்படி படிக்கவும், சந்தோஷத்தோடு படிக்கவும். ஓட்டத்தை எப்படி படிக்கணும்னு பவுல் விரும்புகிறார், சந்தோஷம். நம்முடைய ஓட்டம் சந்தோஷத்தோடு படியும். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் துக்கத்தோடு அல்ல, துயரத்தோடு அல்ல, ஆவிக்குரிய ஓட்டம் சந்தோஷத்தோடு முடியணும். அல்லேலூயா. என் ஓட்டத்தை முடிக்கவும் தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும்னு சொன்னான். அல்லேலூயா. அப்படி சாட்சியா வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்த அந்த பவுல் சொல்லுகிறார், கடைசியாக அவர் தேகத்தை விட்டு அப்படி ஆவி பிரிகிற வேலை வருகிறது என்கிற நேரத்தில் வரும்போது சொல்றாரு. அல்லேலூயா. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:6-8 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:6-8 ஏனென்றால் நான் இப்பொழுதே பாரம்பரியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அல்லேலூயா. அதிலே அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, காலம் வந்தது என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிச்சயம் பவுலுக்கு இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். யார் கொடுப்பாரு? நீதியுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இனி வரும்போது நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வெளிப்படுகிற காலம் சமீபமாக இருக்கிறது.
அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, பவுல் சொல்றாரு, எனக்கு மட்டும் கிடையாதுப்பா, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதல் மிக சமீபமாக இருக்கிறது. பிரசன்னமாகுதல் என்று சொன்னால் என்ன? ஆண்டுடைய இரண்டாம் வருகை. அல்லேலூயா. முதலாவது உலகத்திலே இயேசு வந்தபோது அவர் பாலகனாக உலகத்திலே வந்தார். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 வருடம் ஊழியங்கள் செய்தார், அற்புதங்கள் செய்தார், அநேகருக்கு சுகப்படுத்தார். கடைசியாக நமக்காக அவர் பலியானார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பினார். 40 நாட்கள் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி கடைசியாக அவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் மறுபடியும் பிரசன்னமாக போகிறார். பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்ப வேண்டும். அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்பினால் நாம் லக்கை நோக்கி ஓடுவோம். அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் விரும்பினால் நாம் பாவத்தை வெறுத்து, பாரத்தை வெறுத்து, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி அவரை நோக்கி நாம் ஓடுவோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் விரும்பினால் நாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் ஓடுவோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் விரும்பினால் அவரையே நோக்கி நாம் ஓடுவோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் விரும்பினால் அல்லேலூயா, ஆண்டவர் நீதியின் கிரீடம் நமக்கு அங்கே தர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும் ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓடுவோம். இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய பரிசுத்தவான்களை, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். அதற்கென்றும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்களும் ஆயத்தப்பட வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும். அல்லேலூயா. திரியேக தேவனுடைய நாமத்தினாலே கண்ணீரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஓட்ட பந்தயத்திலே நாம் ஸ்தம்பித்து நின்று விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் பின்வாங்கி போகக்கூடாது. ஓட்டத்தை ஆரம்பித்து ஓட்டத்தை முடிக்கணும். அல்லேலூயா. ஆரம்பிப்பது பெருசல்ல, முடிக்கிறது தான் பெருசு. அல்லேலூயா. அதனால ஆரம்பித்து விட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னும் நமக்குள்ளே அல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? பாவம் நமக்கு இருக்கிறதா? பாரமான காரியங்கள் நமக்கு இருக்கிறதா? இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். லக்கை நோக்கி ஓடுவோம். பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். நியமித்த ஓட்டத்திலும் ஓட வேண்டும் என்று வேணும் சொல்லி இருக்கிறது. நமக்கு நியமித்த ஓட்டம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளே நாம் ஓடுவோம். அடுத்தவர்களை காப்பி அடிக்க வேண்டாம். நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடி அந்த இலக்கை நாம் அடைவோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். அங்கே பவுல் கடைசியாக சொல்லும் போது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அவர் நிச்சயத்தோடு ஓடினார். அவருக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற நாம் யாவருக்கும் நீதியின் கிரீடம் உண்டு. நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், வாடாத கிரீடம், மகிமை கிரீடம், ஜீவ கிரீடம் என்னெல்லாம் அநேக கிரீடங்கள் ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்காக எந்தெந்த பாதையை ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையில நாம் ஓடி முடிக்கும் போது ஆண்டவர் அதை தருவதற்கு அவர் போதுமான தேவன், உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் ஆரம்பித்ததல்ல, நாம் முடிக்க வேண்டும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை தள்ளி ஓடுவோம், பாரத்தை தள்ளி ஓடுவோம், இயேசுவை நோக்கி ஓடுவோம், இலக்கை நோக்கி நாம் ஓடுவோம். ஆகவே கர்த்தரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. யாவரு கண்டை படி நாம் செபிப்போம். அதை கேட்ட வசனங்களின்படி கர்த்தர் ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்முடைய ஓட்டம் ஸ்தம்பித்திருக்கிறதா? தொடர்ந்து ஓட வேண்டும், தொடர்ந்து ஓட வேண்டும். ஆகவே உலக பிரகாரமாக ஓடுகிறவர்கள் ஆகவே தங்களை ஆகவே எவ்வளவோ ஆகவே இச்சை அடக்கத்தோடு தங்களை ஆகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு பயிற்சி பெற்று அவர்கள் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆகவே இலக்கோடு லட்சியத்தோடு அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் அவர்கள் எந்த வழியிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவர்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் உடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை
நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. போஸ்னாகிய பவுல் சொன்னது போலவே நல்ல ஓட்டத்தை ஓடி ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. இந்த நேரத்திலும் தகப்பனே, உங்க நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக உடைய வேதத்தை வாசித்து உடைய வேதத்தை தியானித்து அனுதினம் உமக்குள்ளாக நாங்கள் காணப்பட, ஆண்டவர் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட, ஆண்டவர் உம்மோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக ராஜா. எங்களை நெருக்கிறதான பாவமான காரியங்கள், எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மை பார்க்காதபடிக்கு எங்களை பல விதத்தில் திசை திருப்ப நினைக்கிற சாத்தானுடைய திட்டங்களையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து உம்மோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவர் எல்லா பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி உதறி இச்சை அடக்கத்தோடு கூட ஆண்டவரே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பார்த்து மேலானதே நாங்கள் நாடி ஓட இந்த நாளிலும் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து கிருபைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களை மறவாதீர்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.